முடியும். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் சாப்பிடுவது மனித மாமிசம் அப்பா. சுவாமி நீங்க காப்பாளிகிறா? ஆமா. ஓம் நம சிவாய. பெருமானே, செங்காட்டங்குடி பெருமானே, இதுவும் உன் சோதனையா? சரி சுவாமி, முடியும். நான் சாப்பிடக்கூடிய நரமாமிசமும் 5 வயது பிள்ளையாக இருக்கணும். அந்த பிள்ளையும் குலத்துக்கு ஒரு மகனா இருக்கணும். அந்த குழந்தையை நீ சமைக்கும் பொழுது அந்த குழந்தை அழக்கூடாது. அம்மா பிடிக்கணும், அப்பா அறுக்கணும். அதை நீங்களே சமையல் செய்து எனக்கு போடும். இதுவும் ஒரு சோதனையா? ஈசனே, சிவகாமி நேசனே, இணையார் நடராஜனே, அப்பா இந்த சோதனை எனக்கு வரணுமா என்று நேரா அழுது கொண்டே சென்றார் சிறு தொண்ட நாயனார். தன் மனைவியிடம் சொன்னார், யாராவது இப்படி செய்வாங்களா? இல்லை இல்லை, இந்த அடியாருக்கு சாப்பாடு போடலன்னா நான் இப்பொழுதே நான் கழுத்தை அறுத்துக் கொள்வேன். என் கணவன் போனா என் பிள்ளை நானும் செத்து போவோம். அப்ப கணவனுக்காக இந்த தொண்டை செய்யணும்னு பள்ளிக்கூடம் போயிருந்த சீராள தேவ நாயனாரை சிறு தொண்ட நாயனார் 11 மணிக்கு, காலை 11 மணிக்கு போறார். செய்ய மணியே சீராளா, வீட்டுக்கு வாப்பா. அந்த குழந்தைய கையில எடுத்தா கூட தீட்டு வந்துருமோ நினைச்சு தோல்ல எடுத்து கொண்டு வந்தாராம். குலத்துக்கு ஒரு மகனை, தன் 10 வயது 10 மாத வயது பெற்றெடுத்த அந்த மகனை சைவத்திற்காக, சிவபெருமானுக்காக தாலாட்டி தொடையிலே படுக்க வைத்து, சீராளா என் கண்மணியே, சீராளா என் கண்மணியே, சீராளா என் கண்மணியே, அடியாருக்கு ஒருவேளை உணவளிக்கணும் அப்பா. திருத்தொண்ட நாயனார் மனதை கல்லாக்கினார். கத்தியை எடுத்தார். எம்பெருமானே, சதாசிவனே, கைலை நாதனே, உன்னையன்று வேறு கதி இல்லை அப்பனே என்று சொல்லி ஓம் நமசிவாய என்று சொல்லி பிள்ளையினுடைய தலையை அறுத்தார்.